வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுபடை முருகனுக்கு அரோகரா. குணத்தூர் தண்டபாணி முருகனுக்கு அரோகரா. போலூர் வட்டம் ஆர். குணத்தூர் அருள்மிகு ஸ்ரீ தண்டபாணி சாமி திருக்கோயிலில் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் 18ஆம் ஆண்டு பால்குட விழா சிறப்பான முறையிலே நடைபெற்றது. 7/11/2024 வியாழக்கிழமை அன்று போலூர் ஆறுபடை முருகன் இல்லத்திலிருந்து கோவிந்தசாமி தெருவிலிருந்து பால்குடம் ஊர்வலம் புறப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி கருணாநிதி அவருடைய தலைமையில் தாய்மார்கள் விருந்திருந்து பால்குடம் எடுத்துக்கொண்டு போலூர் சோமநாதேஸ்வரர் ஆலயத்திலே வணங்கி, விட்டப்பா மடத்தை வணங்கி, காளியம்மன் கோயில் வணங்கி, அங்கிருந்து புறப்பட்டு குணத்தூர் விநாயகர் கோயில் வணங்கி, குணத்தூர் தண்டபாணி முருகன் திருக்கோயிலுக்கு பால்குடம் ஊர்வலம் சென்று அடைந்தது. தொடர்ந்து கோயில் நிர்வாகத்துடைய சார்பில் ஆலய அர்ச்சகருடைய தலைமையிலே சாமிக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று கோடிக்காரர்களால் 9 மணி அளவில் சிறப்பான முறையில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியிலே அருள்மிகு தண்டபாணி சாமி திருக்கோயிலுடைய அரங்காக்குழு தலைவர் மற்றும் அரங்காக்குழுடைய உறுப்பினர்கள், இந்து அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை முருகனை வணங்கி வழிபட்டனர். தொடர்ந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பில் ஆலய அர்ச்சகருடைய தலைமையிலே முருகனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த பால் அபிஷேகத்தில் பல்வேறு கிராமத்திலிருந்து பால்குடம் எடுத்து வந்த தாய்மார்கள் முருகனுக்கு பால் அபிஷேகம் கொடுத்து அபிஷேகம் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. தொடர்ந்து ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் நடைபெற்றது. வருகை தந்த அனைத்து தாய்மார்களுக்கும் பக்தர்களுக்கும் முன்னாள் அரங்காக்குழு தலைவரும் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய தலைவர் சவரன் ஆ. கருணாநிதி அவருடைய தலைமையிலே என்கின்ற கருணாசாமி அவருடைய தலைமையிலே வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் கைப்பெய்யக்கூடிய முருகனுடைய அழகிய புகைப்படம் மற்றும் விபூதி பிரசாதத்துக்கு கூடிய கந்தசஷ்டி பிரசாத பை வருகை தந்த பக்தர்களுக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை 8/11/2024 வெள்ளிக்கிழமை 1 மணி அளவில் இந்து அறநிலையத்துறை சார்பிலும் வள்ளி தெய்வானை திருமணம் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இந்த வள்ளி தெய்வானை திருமணத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த முருகனுக்கு நடைபெற்ற வள்ளி தெய்வானை திருமண விழாவிலே கலந்து கொண்டு முருகனை வழிபட்டார்கள். தொடர்ந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆன்மீக பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி கண்டுகளிக்கின்ற பக்தர்களே, உங்களுடைய பொன்னான ஆதரவை ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பக்தர்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி யூடியூப் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
வீடியோ அம்மா எடுக்கலாம். பாலுக்கு வண்டி முன்னே சொல்லுங்க. பாலுக்கு வந்துட்டாங்களா? அன்னதானம் இந்த அற்புதமான சூரசம்மாரம் நடைபெற்றது. இப்போ நாளை வள்ளி தெய்வான திருமணம் அற்புதமாக நடைபெறும். பெரியவர்களே, அன்னதான கமிட்டி சார்பாக அன்னதானம் நடைபெறுகிறது. நமது எம்பெருமான் அருள்வடியும் நமது சவரன் பெருமைக்குரிய கருணாநிதி ஐயா அவர்கள் பேரின்பமும் பெருமையும் கொடுப்பது போன்று ஒன்றால் நிறைவேறுகிறது. வேலும்படி ஏறுதடா வேலையா தாக்க தாக்க தாக்குமடா நோக்க நோக்க தாக்குமடா பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா தமிழருக்கு முப்பாட்ட முருகந்தா இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான் நாட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள வச்சு பாடட்டா புயலும் கடகடக்க வாரா வாரா மலையேறி வேலையா
மயிலும் மயிலும் பரபரக்க காடும் மலையும் வெடவெடக்க வாரா வாரா வரிசையிலே முருகையா தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான் இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான் காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா பாட்டுக்குள்ள உன்னை வச்ச பாடத்தா பாட்டுக்குள்ள உன்னை வச்ச பாடத்தா எங்க அன்னதானம் பாருங்க, எல்லா பெற்றுக்கு அன்னதானம் நிறைய இந்த பெருமாளுடைய